தமிழகத்தில் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னா அது கழுவேற்றம். அதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். கழுவேற்றம் என்றால் என்ன தெரியுமா? நான் கூட ரொம்ப நாட்களாக இதை தூக்கு தண்டனை என்று தவறாக நினைத்து கொண்டிருந்தேன். கழுமரம் என்பது உச்சி கூறாக உள்ள ஒரு மரம். அதில் எண்ணெய் தடவி ஆசன வாயில் நுழைத்து விடுவார்கள். எண்ணெய் வழுக்க வழுக்க ஆசன வாயில் போன மரம் வாய் வழியாக வெளியே வரும். 2-3 நாட்கள் வதைப்பட்டு அலறி துடித்து இறக்க வேண்டும். அந்த அலறல் ஊர் முழுக்க கேட்கும். இறந்த உடலை பறவைகள் கொத்தி தின்னும். பல சமணர்களையும் பௌத்தர்களையும் இப்படி கொண்டு வளர்ந்தது தான் இந்து சமயம். இந்து சமயம் அன்பை போதிக்கிறது, பியூர் வெஜிடேரியன் யாராவது சொன்னால் அதே ஆசனவாயால் தான் சிரிக்க வேண்டும். உண்மையிலேங்க இது மிகப்பெரிய கொடுமையெல்லாம் நடந்திருக்குது. இந்த அனல்வாது புனல்வாதுன்னு சொல்லி சமணர்களை வஞ்சகமாக அதில் வீழ்த்தி அவர்களை பயங்கரமாக கொண்டு தீர்த்துருக்காங்க. அதை பற்றின வரலாறுகள்லாம் நிறையா இருக்குது. நிறையா அதில் இப்போ என்னுடைய பதிவுலேயே ஒருத்தர் கேட்குறாரு, சரியாக சொல்லுங்கள், கழுவில் ஏறியது எத்தனை பேர் அப்படின்னு கேட்டாப்புல. அப்போ திருமங்கை ஆழ்வார் அதை பற்றி நம்ம ஒரு விஷயம் பார்ப்போம். தொல்லாற்று போர் வென்ற நந்தியின் பாட்டனான பல்லவ மன்னன் நந்திவர்மன் காலத்தில் திருமங்கை ஆழ்வார் வாழ்ந்திருந்தார். அவர் சமண பௌத்த சமயங்களை தாக்கி வைணவ சமயத்தை நிலைநிறுத்தினார். மாணிக்கம் பிள்ளை, பல்லவர் வரலாறு, சென்னை, பக்கம் 277. கிபி 8ஆம் நூற்றாண்டிலான 2ஆம் நந்திவர்மன் காலத்தில் சோழ நாட்டின் ஒரு பகுதியான ஆலி நாட்டை ஆண்ட குறுநில மன்னன் திருமங்கை ஆழ்வார். இவர் நாகப்பட்டினத்து பௌத்த விகாரத்தை பொன்னால் வேயப்பட்ட புத்தர் சிலை கவர்ந்து அதை கொண்டு பல கோவில் திருப்பணிகள் செய்தார். பௌத்த சமண சமயங்கள் மீது நாயன்மாரைப் போலவே மிக்க வெறுப்புற்றவர் என்பதை இவரது பாடல்களை கொண்டு நன்கு உணர முடிகிறது. மயிலை சீனி வெங்கடசாமி, 3ஆம் நந்திவர்மன், சென்னை. அடுத்து திருமங்கையாழ்வார் திருவரங்கம் பெரிய கோவில் விமான மண்டப கோபுராதி கைங்கரியங்கள் செய்ய திருவுள்ளமாய் பொருள் தேட எண்ணுகையில் நாகப்பட்டினத்தில் ஒரு பொன்னாலான புத்த விக்கிரம் இருப்பதை அறிந்து அதை அறுத்து திருப்பணி செய்ய நினைத்து நாகப்பட்டினம் சென்று புத்தன் கோவிலுக்கு சென்று விக்கிரகத்தை எடுத்து கட்டுடைத்து நன்பொன்னாக்கி திருமதில் கைங்கரியத்துக்கு உபயோகப்படுத்தினார். 4000 திவ்ய பிரபந்தம். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டிலே பெரிய அளவிலானதும் 18 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டதுமான திருவாரூர் திருக்குளம் இப்போதும் இருக்கிறது. திருவாரூரில் சமணர்கள் செல்வாக்குடன் இருந்த காலத்தில் அந்த திருக்குளம் சிறியதாக இருந்தது. அத்துடன் அந்த குளத்தின் 4 பக்கங்களிலும் சமண சமயத்தவருடைய நிலங்களும் மடங்களும் பள்ளிகளும் பாழிகளும் இருந்தன. அப்போது தண்டியடிகள் என்னும் சைவ நாயனார் அந்த குளத்தை பெரிய குளமாக்கிட முயற்சி செய்தார். அங்குள்ள அரசன் சமணரை ஊரை விட்டு துரத்திய பின்னர் அவர்களுடைய கட்டிடங்களையும் நிலங்களையும் அழித்து பறித்து அந்த சிறிய குளத்தை இப்போதுள்ள பெரிய குளமாக தோண்டினான். பண்ணும் பள்ளிகளும் பறித்து குடஞ்சூழ் கரைப்படுத்து. திருத்தொண்டர் புராணம், தண்டியடிகள், பக்கம் 69. கும்பகோணம் தாலுக்காவைச் சேர்ந்த திருநாகேஸ்வரம் கோயிலின் மண்டப சுற்றுகளில் உள்ள சாசனம் தென் கரைத்துமூர் நாட்டில் இருந்த மிலாடுடையார் பள்ளி என்னும் சமண கோவிலை குறிப்பிடுகிறது. திருக்கோவிலூரில் இருந்த மிலாட் அரசனால் கட்டப்பட்ட இந்த சமண கோவில் பின்னால் இடிக்கப்பட்டது. அக்கோயில் கற்களை கொண்டு இப்போதுள்ள திருநாகேஸ்வரத்து சைவ கோவில் கட்டப்பட்டது. இவ்வூருக்கு அருகிலுள்ள வயல்களில் சமண உருவங்கள் இன்றும் காணப்படுகின்றன. சமணமும் தமிழும், பக்கம் 139. நன்னிலம் ரயில் நிலையத்திற்கு கிழக்கே வர்த்தமானீஸ்வரர் கோவில் இப்போதும் உள்ளது. ஸ்ரீ வர்த்தமானீஸ்வரர் 24வது தீர்த்தங்கரர். இவரது பெயரை கொண்டே இது பழங்காலத்தின் சமண கோயிலாக இருந்தது தெரிந்து கொள்ள முடிகிறது. கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னரே சைவரால் கைப்பற்றப்பட்ட இச்சமண கோவில் சைவ கோவில் ஆக்கப்பட்டது. சமணமும் தமிழும். படிக்க படிக்க ஒவ்வொரு உண்மையாக வெளிவருவது எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது. தமிழக வரலாற்றை தோண்டி பார்த்தோமானால் நமது முன்னோர்கள் மதத்தின் பெயரால் ஒருவரை வெட்டி கொண்டும் கழுவிலேற்றியும் ஒரு மதத்தரின் வழிபாட்டு தளத்தை இடித்தும் மற்றவரை கோவில் கட்டி கொண்டும் இப்படியே தான் வாழ்க்கையை ஓட்டியிருக்கிறார்கள் பெரும்பாலான நாட்கள். தமிழ் இலக்கிய வரலாற்றில் சமண நூல்களும் பௌத்த நூல்களும் அழிக்கப்பட்டதற்கு ஆங்காங்கே பல குறிப்புகள் உள்ளன. மிகவும் அண்மைக்காலமான 19ஆம் நூற்றாண்டின் 20ஆம் நூற்றாண்டில் கூட இத்தகைய செயல்கள் நிகழ்ந்திருக்கின்றன. தமிழ் தாத்தா உவேசா அவர்கள் சமண தமிழ் காப்பியமான சிவசிந்தாமணி பதிப்பித்த பின்னர் சைவர்கள் பலர் அவரை பற்றி புறம் கூறியதையும் சமண சமயத்தவராகிய மயிலைநாதர்
நன்னூலுக்கு எழுதிய உரையை மறைத்து விட்டதையும், ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான வளையாபதியை அவர் பார்த்தும் பதிப்பிக்க முடியாமல் போனதையும் தன்னுடைய எண் சரித்திரத்திலும் வேறு பல கட்டுரைகளிலும் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்று திருக்குறளுக்கு சமணராகிய கவிராஜ பண்டிதர் எழுதிய உரையை பேராசிரியர் சக்கரவர்த்தி நயினார் 1949 வெளியிட்டார். சக்கரவர்த்தி நயினாரே திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து திருக்குறளுக்கும் சமண சமயத்திற்கும் உள்ள தொடர்புகளை ஆய்வு குறிப்புகளாக கொடுத்தும் வெளியிட்ட நூல்கள் இன்றைய நிலையில் பெரும்பான்மையானோர் கண்ணில் படாமலேயே உள்ளன. இச்சிறு காப்பியங்களில் ஒன்றான நீலகேசி நூலினையும் அதற்குரிய சமய திவாகரவர்மன் முனிவர் எழுதிய சிறந்த உரையையும் சக்கரவர்த்தி நயினார் பதிப்பித்து 300 பக்கங்களுக்கு மேற்பட்ட சிறந்த ஒரு ஆங்கில முகவுரையையும் எழுதியுள்ளார். இன்று வரை தமிழ்ச்சூழலில் இத்தகைய குறிப்புகள் ஓரங்கட்டப்பட்டே உள்ளன என்பதை விளக்க வேண்டியதில்லை. ஜனநாயக காலத்திலேயே சமண சமயம் சார்ந்த நூல்களும் சமணர்கள் எழுதிய கருத்துகளும் இவ்வாறு மறைக்கப்பட்டும் இருப்பதை பார்க்கின்ற நாம், வைதிகர்களும் சைவர்களும் அரசு அதிகாரம் பெற்றிருந்த காலத்தில் சமணர்களின் நிலை என்னவாக இருந்திருக்கும் என்பதை விளக்க வேண்டுமா அப்படின்னு முடிக்கிறாப்புல. அதாவது இந்த காலத்திலேயே இவ்வளவு பிரச்சனைகள் உண்டாகுது. இந்த டிஜிட்டல் காலத்திலேயே இந்த பார்ப்பனர்களுடைய கொட்டத்தை அடக்க முடியல, அந்தளவு சிரமப்படுறாங்க. அப்போ அந்த காலத்தை எடுத்துங்க, 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத ஒரு காலம், தொலைத்தொடர்பு வசதிகள்லாம் இல்லாத காலத்தில் அவர்கள் எந்த அளவு மன்னர்களுடைய துணையோடு எத்தகைய அராஜகங்கள்லாம் அரங்கேற்றிருக்கிறார்கள் நம்ம தமிழ் மண்ணில். இது வரலாறுகள் மறக்க முடியாதது. இதெல்லாம் இந்த வரலாறுகள்லாம் அப்பப்போ நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம்.